கிடைத்தது? நான் ஆற்றிய தவறு என்ன? அந்த ராமன் என்னை மீண்டும் மீண்டும் அவமதிக்க காரணம் என்ன? எதற்காக என்னை ஸ்வீகரிக்க மறுக்கின்றான்? அவனை ஆனந்தமடைய வைக்க அனைத்தையும் புரிந்தேன். ஆனால் அவன் எள்ளளவும் என் மீது இரக்கம் கொள்ளவில்லை. என் நேரமும் சீதையின் நாமத்தையே கூறுகிறான். தேவி, என்னை பற்றி தாம் கொண்டிருக்கும் விளக்கம் தவறானது. சீதை என்னுடைய அர்த்தாங்கினி, அவளே என் தாரமாவாள். சீதையை தவிர ராமனின் வாழ்வில் இன்னொரு தாரத்திற்கு ஸ்தலமில்லை. ராமனுக்கு சீதையே தேவையெனில் நான் சீதையாவேன். சூர்பனகை, இனி ராமன் உன்னுடைய வசப்படுவான். ஒரு புறம் சீத்தையின் ரூபம், இன்னொரு புறம் போதையூட்டும் பழம். லங்கையில் மட்டுமே விளைகின்ற கனி, சுவைத்த மறுகணம் மோக வலையில் விழ வைக்கும் இதன் திறன் தனி. ராமனை என் வசம் வசீகரிக்க போதையூட்டும் பழம் இந்த சூர்பனகையின் பலம். தாம் உரைப்பது யாது? சூர்பனகை இவ்விடம் வந்தாளா? சீதை போல் வேடம் தரித்து வருகை தந்தாளா? பொருள் விளங்கவில்லை ஜடாயு. பலமுறை எடுத்துரைத்தும் புரிந்து கொள்ள மறுக்கின்றாள். பலனேதும் இல்லை ரகுநந்தரே. புரிந்து கொள்ள மறுப்பவளுக்கு புத்தி புகட்ட இயலாது. மேலும் மேலும் புத்தி புகட்ட முயற்சிப்பதால் அவளுடைய ஆணவமே கூடும். இதற்கு உபாயம் ஒன்றே ரகுநந்தரே, தண்டனை. இல்லை ஜடாயு, தண்டனை வழங்குவது தவறாகும். அவள் ஒரு நங்கை. ஆனால் அவள் ராவணன் தங்கை. அவளின் விஷமத்தனம் அதிகரிக்குமே. ஆனால் அவள் தம் மனைவி சீதைக்கு இன்னல் விளைவிக்கலாம் என அஞ்சுகிறேன். அசுரரின் செயல்பாட்டை ஆழமாய் அறிந்தவன் நான். ஒன்றின் மீது அவர்கள் மனம் இச்சை கொண்டால் அதை அடைவதற்கு சாமதான பேத தண்டம் எதையும் பிரயோகிப்பார்கள். எச்செயல் புரிவதற்கும் நிச்சயம் முனைவர். நல்லது ஜடாயு, தம் அறிவுரை ஏற்கிறேன். ஓர் உதவி புரிய வேண்டுகிறேன். சூர்பனகையை தாம் கண்காணியுங்கள். அவள் மீண்டும் பஞ்சவடி வந்தால் எனக்கு அறிவுறுத்துங்கள். உத்தரவு ரகுநந்தரே. மிகுந்த எச்சரிக்கையோடு சீதையை அழைத்து வர வேண்டும்.